அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பவுலடிகளின் தன் ஆயுசு முழுவதும் வாழ்ந்த வாழ்க்கையை சுருக்கமாய் சொன்ன ஒரு பகுதி. இந்த நாள் செய்தியின் தலைப்பு பரிசுத்த பவுலின் தனிப்பட்ட சாட்சி. பரிசுத்த பவுலடிகளின் தனிப்பட்ட சாட்சி, a personal testimony of Saint Paul. இது அறிமுகமாக கொஞ்சம் மனசில் வைக்கிறேன். நீங்கள் பரிசுத்த பவுலடிகள் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தின் பொழுது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. 4 பிரதானமான மிஷனரி பயணம் இருந்தது. அதில் 3 பிரதானமான மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார் பரிசுத்த பவுலடிகள். அந்த 3 மிஷனரி பயணங்கள் வழியாய் ஸ்தாபிக்கப்பட்டு தான் இன்றைக்கும் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளின் கிறிஸ்தவம் எப்படி வந்தது? பவுலடிகளின் மிஷனரி பிரயாணங்கள். அந்த 3வது மிஷனரி பயணத்தின் பொழுது ஆசியாவில் இருந்த துரோவா என்கிற பட்டணத்திலிருந்து ஆசோ என்கிற பட்டணத்துக்கு போகணும் விரும்புகிறார். அப்படி வரும்பொழுது அவர் கப்பல் வழியாக கடல் வழியாக வரலாம், சுகமான யாத்திரை, சேஃப்டியான ரூட்டு. ஆனால் இந்த ஆசோ பட்டணத்துக்கு வருவதற்கு அவர் கரை மார்க்கமாகவே வருகிறார். சில சகோதரர்களோடு கூட கடற்கரை வழியாகவே அவர் புறப்பட்டு வர்றார். வந்து மிலேத்து என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிறார். நீ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, துரோவா எங்கே இருக்கு பாருங்க, அங்கேருந்து அப்படியே வர்றாருங்க. வந்து மிலத்து இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, மிலேட்டஸ், அங்கே வர்றார். அங்கே வந்து வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணி பக்கத்தில் எபேசு பட்டணம் இருக்கிறது. எபேசு சபையினுடைய மூப்பரில் வர சொல்கிறார். மிலத்தீவில் தங்கியிருக்கிற பவுலடிகள் அருகில் இருந்த எபேசு பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி, எபேசு அவர் ஸ்தாபித்த சபை, அந்த எபேசு சபையின் மூப்பர்களை வரமொழிக்கு சொல்கிறார். அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த பொழுது அவர்களோடு பிரசங்கித்த பேசின வார்த்தைகள் தான் இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 18லேருந்து 38 வசனங்கள். எபேசு சபையின் மூப்பர்களோடு மிலேத்துவில் இருந்து பேசின வார்த்தைகள். இதுக்கு பேருங்க, அந்த பகுதிக்கு பிரியாவிடை பிரசங்கம், ஃபேர்வெல் மெசேஜ். அதன் பிறகு அந்த பகுதிக்கு அவர் வர போகிறது இல்லை. ஆகவே கடைசியாக அவர்களுக்கு தமது செய்தி அறிவித்தார். அதுக்கு பேர் தான் தமிழ் அழகான வார்த்தை பிரியாவிடை பிரசங்கம், ஆங்கிலத்தில் ஃபேர்வெல் மெசேஜ். அப்படி அவர் செய்த அந்த பிரியாவிடை பிரசங்கம் தான் 18லேருந்து 38 வசனங்கள். இப்போ நீங்க 17வது வசனமும் 18 கொஞ்சம் வாசி. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்குள் ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தனது சாட்சியை ஷேர் பண்றார். அதுக்கு தலைப்பு கொடுத்தோம், பரிசுத்த பவுலின் தனிப்பட்ட சாட்சி. அப்படி அவருடைய அந்த ஃபேர்வெல் மெசேஜ் 3 பகுதியாக இருக்குங்க.
இந்த 18லேருந்து 38 வசனம் நல்லா கவனிக்கிறேங்க. 3 பகுதியாக இருக்குது அந்த செய்தி. நம்பர் 1, 18லேருந்து 21 வசனத்தில் கடந்த 3 வருஷமாக எபேசுவில் செய்த ஊழியம் அதை ஷேர் பண்ணுறார். எபேசு மூப்பர்களே, கடந்த 3 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் அந்த ஊழியெல்லாம் செஞ்சவங்களுக்கு என்று கடந்த 3 ஆண்டுகளில் எபேசுவில் செய்த ஊழியத்தை குறித்து செய்தி. 2வது பகுதி 22லேருந்து 27 வசனம். அதில் தற்போது பவுலுக்கு இருந்த சூழ்நிலை, இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது சொல்றார். அது என்ன பிரச்சனை பிறகு சொல்றேன். தற்போது தனக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து பேசுறார். 3வது 28லேருந்து 35 வசனத்தில் எபேசு சபையின் மூப்பர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களுக்கு இருக்கிற பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எதிர்காலத்திலே எபேசு சபையின் மூப்பர்களே, உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும், உங்களுக்குள்ளும் அநேகர் எழும்பி மந்தை கலக்குவார்கள் என்று எதிர்காலத்தை குறித்த சவால்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள், சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது, கவனமா இருங்க என்று இந்த பிரியாவுடைய பிரசங்கத்தில் இந்த 3 பகுதி வைத்து அவங்களுக்கு சொல்றார். அதுதாங்க இந்த 18லேருந்து 38 வசனம். பவுலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் என்னவென்றால், இவர் போகிற எல்லா பட்டணங்களிலும் அவருக்கு உபத்திரவம் உண்டு, கட்டுகள் உண்டு, காவல்கள், சிறை உண்டு, ஏன் மரணம் கூட நடக்கலாம். இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் எருசலேமுக்கு போவதை குறித்து குறியா இருக்கிறாரு. எருசலேமுக்கு போற வழியில எருசலேமில் என்ன நடக்க அவருக்கு நல்லாவே தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தீர்க்கதரிசனம்ல சொல்றார், இந்த பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, பரிசுத்த ஆவி சொல்லுகிறார். அவருக்கும் தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆகிலும் எருசலேமுக்கு போய் ஊழியத்தை நிறைவேற்றுவதில் குறியாக இருந்தாருங்க அவர். இப்போ அவரே சொல்றாரு பார், இந்த 20ஆம் அதிகாரத்தில் 22, 23 கொஞ்சம் வாசிங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பட்டணத்திலும் பேசுறார். பவுலே, உனக்கு பிரச்சனை இருக்குப்பா, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, ஜெயிலில் போடுவாங்க என்று. நீங்கள் அப்படியே 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 21ஆம் அதிகாரத்தில் செசரியா பட்டணத்தில் இருந்த தீர்க்கதரிசி அகபு என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் 21ஆம் அதிகாரம் 9 கொஞ்சம் வாசிங்களேன். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். பரிசுத்த ஆவி சொல்றது அகபு தீர்க்கதரிசி சொல்றாங்க. அதாங்க தீர்க்க தரிசனம். அப்படியே நடக்குதுங்க. அந்த காலத்து தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி பட்டணங்கள் தோறும் அவருக்கு என்ன நடக்குன்னு அவருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் தேவ மனுஷன் சொல்றார். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படி என்று எருசலேமுக்கு போய் ஊழியத்தை நிறைவேற்றி அங்கிருந்து ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்கிற தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து போறார். அப்படி போகும் பொழுதுதான் அவர் இந்த ஜனத்துக்கு சொன்ன பிரியா விடை பிரசங்கம். இப்படி பிரசங்கம் பண்றாங்க. அந்த காலத்து ஊழியெல்லாம் எப்படி இருந்தது பாரு. விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இருந்த உறவுகள் ஆச்சரியமானது. அப்பெல்லாம் இப்படி பிரசங்கம் முடிச்சுட்டு அவர் புறப்படுறார். புறப்படும் பொழுது
அந்த சகோதரர் எல்லாரும் பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு ஓவென்று அழுதார்கள். கப்பல் ஏற்றணும். கப்பல் ஏற்றுறதுக்கு முன்னாடி கடற்கரையில் ஜெபமும் அழுகையும் கூக்குரலுமாகவே இருக்குதாங்க. நீங்க வாசிங்க 20ஆம் அதிகாரம் 36, 37, 38 3 வருஷத்தை வாசிங்க, தெரியும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள், என் முகத்தை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவருடனே கூட போனார்கள். என்ன ஒரு விசுவாசிகள் ஊழியல் ஐக்கியத்தை பார்த்தீங்களா? 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, இனி என் முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அவருக்கு தெரியும் இதோடு ரோமாபுரிக்கு போகணும், ரோமாபுரியில் சிறை சேதம் பண்ணப்பட்டு ரத்த சாட்சியம் மறிப்பார்னு தெரியும் அவரு. ஆகவே சொல்றாரு, என் முகத்தை நீ பார்க்க மாட்டீங்க. அதை கேட்ட விசுவாசிகள் அவர் கழுத்தை கட்டி கொண்டு ஓவென்று அழுதார்கள். ஏன் இப்படி சொன்னீங்க? நீங்க எதுக்காக இப்படி சொன்னீங்க? நீங்க அப்படி சொல்லாதீங்க இனிமே என்று கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள். பிறகு விடை கொடுத்து அனுப்பினாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. அப்பொழுது நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்தால் அது நமக்கு துக்கமா இருக்கக்கூடாதுங்க. ஒன்று. ரெண்டாவது, நம் எதிர்காலத்தை பார்த்தால் அது பயமா இருக்கக்கூடாது நமக்கு. ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம கடந்து வந்த பாதையை நினைத்தால் துக்கமா இருக்கக்கூடாது. ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேன், இப்படி செய்யாம போயிட்டேன், எழுந்துட்டேன். எதிர்காலத்தை பார்த்தால் பயமா இருக்கக்கூடாது. நான் எங்க போவேன்? எத்தனை பேர் நமது கழுத்தை கட்டி கொண்டு அழுதாலும் சரி, நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது தனிநபராகத்தான் சந்திக்கணும். நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் அப்பன் இயேசுவை சந்திக்கும் பொழுது குடும்பமா சந்திக்க முடியாது, நண்பர்களா சந்திக்க முடியாது. குடும்பம் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான மக்கள் உதவியா இருக்கலாம். அப்படி அவர்களோடு சந்திக்க முடியாது. இயேசுவை சந்திக்கும் பொழுது முகமுகமா நாம் தனியாத்தான் சந்திக்கணும். அப்பொழுது நாம் எப்படி சந்திப்போம்? எத்தனை பேர் எழுதாலும் நாம் இயேசுவை தனியாகத்தான் சந்திக்கணும் என்கிற ஒரு ஆழமான சத்தியம் இங்க இருக்குது. கேட்கிற கத்தோலிக்க பிள்ளைகள், இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் எப்படி ஓட போறோன்னு ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு தான் ஆழமா அழுத்தமா உங்களுக்கு நான் இதை பதிவு செய்கிறேன். பரிசுத்த ஆவியார் என்னை ஏவினார். அப்படி நமது அருமையான சகலோடு விடைபெற்று கொண்டு பரிசுத்த பவுலடிகள் எருசலேம் போனார். அங்கிருந்து செசரியா டு ரோமில் மரித்தார் சாட்சியா. சரி, இப்போ இந்த பிரியாவிட பிரசங்கம் சொன்ன இல்லைங்களா, அதில் சொன்ன 3 வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, ஆனால் 3 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. எத்தனை இப்படி வாசிங்க தெரியல, இனிமே இப்படி வாசிக்கும் வேதத்தை வாசிச்சா நீங்க. அது என்ன சொல்லியிருக்கு, எப்படி சொல்லியிருக்கு, அதில் கருத்து என்ன அப்படின்னு 10 முறைக்கு ஒரு வசனத்தை நீங்க தியானம் பண்ணணும். இந்த வசனத்திலிருந்து முதல் குறிப்பு மறுபடியும் வாசி. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணே. என் பிராணனை அருமையாக எண்ணே. என் பிராணன், என் ஜீவன், என் வாழ்க்கை, மை லைஃப். முதல் வார்த்தை. அதில் இருக்கக்கூடிய ஆழமான அழுத்தமான வார்த்தை, என் பிராணனை, என் உயிரை, என் ஜீவனை, என் வாழ்வை அருமையாக நான் எண்ண மாட்டேன். நான் சொன்னது போல பவுலுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட்டணங்கள் தோறும் அவருக்கு உபத்திரவம், கட்டுகள், பாடுகள் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும்.
ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருந்தால் அவர் அதிலிருந்து தப்பிப்பதற்கு வகை தேடி இருப்பாருங்க. நீங்க போனா ஜெயில் இருக்குது, அடிப்பான் உதைப்பான், சாவே கூட வரலான்னா யாருங்க போவா? சாதாரண மனுஷனா இருந்தா அவர்கள் தப்பிப்பதற்கு வகை தேடுவார்கள். ஆனால் பவுலடிகள் அப்படி அல்ல, அவர் ரொம்ப விசேஷமானவர். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் அவர் தன் ஊழியத்தை நிறைவேற்றி புறப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தை, என் பிராணனை நான் அருமையாக எண்ண மாட்டேன், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். neither count my life dear unto myself. என் ஜீவனை அருமையாக நான் எண்ண மாட்டேன். இந்த பாடத்தை அவர் எங்கெங்க படிச்சார்? இவர் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் உயிரை நான் பொருட்படுத்த மாட்டேன். அது போனான்னா வந்தான்னு அதை நான் ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டேன் என்று இந்த பாடத்தை எங்கோ ஒரு இடத்துல படிச்சிருக்கணும். எங்கே படித்தார் என்றால், தன்னை ரட்சித்த, தன்னை ஆட்கொண்ட தன் எஜமான் இயேசுவிடத்திலே படித்த பாடம் இது. அல்லேலூயா. சரி, அப்படி ஆண்டவர் இயேசு என்ன சார் சொன்னார்? மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும், என் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், விசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஜீவனை ரட்சிக்க காப்பாற்ற விரும்புகிறவன் இழந்துருவான், இழக்க விரும்புகிறவன் காப்பாற்றிடுவான் என்று அப்பன் இயேசு சொன்ன அந்த வார்த்தை. என் ஜீவனை அருமையாக என்னன்னா, இது எங்க கத்துக்கிட்டாருன்னா அப்பன் இயேசுவிடத்துல கற்றுக்கிட்டார். அவர் சொல்லிக்காருங்க. மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை சுமக்கணும்னு ஆண்டவர் சொன்னதையும் அங்க கத்துக்கிட்டாருங்க அவர். ஒரு ஆண்டவரை பின்பற்ற விரும்பினால் அவன் சிலுவை சுமந்தது ஆகணும். ஏதோ ஊழிக்காரன் மட்டும் கிடையாது. கவனிக்கணும், எல்லாருக்கும், சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் விசுவாசிகள் எல்லாருக்கும் தாங்க இது. சீசன் என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம் ஊழிக்காரன். நோ, சீசன் என்றால் இயேசுவின் ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்ற அத்தனை பேருக்கு சீசன் தாங்க பேரு. ஞானசான் கொடுங்க, எப்படி சார் கொடுங்க சொன்னாரு? மத்திய 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீங்க சீசராக்கி பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தை ஞானசானம் கொடுங்கள். சீசராக்கி தான் கொடுக்கணும். என்ன அர்த்தம்? அப்ப சீசன்னா யாருங்க? ஊழிக்காரரா? நோ, இயேசுவை பின்பற்ற அத்தனை பேர் சீசர்கள் தான். சீசன் என்றால் யார்? அவரை பின்பற்று. அவன் எப்படி பின்பற்றணும்? அதான் லூக்கா 9:23. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுதான் சார் கிறிஸ்தவன். அவன் தான் கிறிஸ்தவன். சும்மா கிடையாதுங்க. பேர் வைக்கிறதுனால கழுத்தில் சிலுவை போட்டுக்கிறது, வீட்டு மேல சிலுவை காட்டுறது. நோ, சிலுவை சுமக்கிறவனே கிறிஸ்தவன். சிலுவை என்ற பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானம், மரணம், இதை பவுலடிகள் தன் எஜமானத்தில் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டவர் தான் இப்ப சொல்றாரு, என் ஜீவனை நான் அருமையாக எண்ணேன், ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். மை லைஃப், என் ஜீவன். நல்லா சில வார்த்தைகள் ஆழமா வரும், கவனிக்கணுங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இந்த வருஷத்துல இந்த நாள்ல கத்துக்கிற பாடம் ரொம்ப முக்கியம். அது நல்லா அறிஞ்சுதான் திட்டமும் தெளிவுமா நிறுத்தி தான் போதிக்கிறேன் உங்களுக்கு. ஆவியான நீங்க நேவனார் அப்படி. என் ஜீவனை அருமையாக என்னன்னு ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த ஜீவன் அவர் கொடுத்த கிஃப்ட், அவர் கொடுத்த வெகுமதி, அவர் கொடுத்த ஈவு. லைஃப் இஸ் a gift of God, gift from God. நாம் நமது உயிர் அவர் கொடுத்தது. இன்னைக்கு வாழறது என்றால் அவருடைய ஈவு. இதுவரை வாழ்ந்ததும்
இப்போ வாழறதும் எல்லாம் அவருடைய ஈவு. ஹல்லேலூயா. இந்த உயிர் அவர் கொடுத்தது, அது நல்லாவே தெரியும் பவுலடிகளுக்கு. நம்பர் 1, இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. இன்னொரு ஆழமான வசனம் இருக்குதுங்க. வசனம் தான் இந்த வருஷம் ரொம்ப டீப்பாக பேசணும், கவனிக்கணும். அவரே சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம், மீனிங் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவர் கொடுத்த ஜீவன்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்றாரு பாருங்க. அவருக்குள் பிழைக்கிறோம், இன் ஹிம் we live. அப்புறம் அவருக்குள் அசைகிறோம், and move. அவருக்குள் இருக்கிறோம், and have our being. பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். எல்லாம் அவர் தாங்க. அவர் கொடுத்த ஜீவனால தான் இதெல்லாம் நடக்குது. எல்லாம் அவருக்குள் என்றால், அப்படி அவர் கொடுத்து வெகுமதியாய் கொடுத்த இந்த ஜீவனை நான் எனக்கென்று அருமையாக நான் நினைக்க மாட்டேன். இது அவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. இல்லை கையை வச்சாமே. ஒரு சங்கீதக்காரர் இதுக்கு இணையா ஒரு வசனத்தை சொல்லுவார். அது இதோடு ரொம்ப நல்லா இருக்கும். சங்கீதம் 139:16. 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிரம் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என் கருவையே உமது கண்கள் கண்டது. எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். சங்கீதம் 31 சொல்லுகிறது, காலங்கள் அவர் கரத்திலே இருக்கிறது. இல்லையா? அப்படின்னா இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். கருவை அவர் கண்கள் கண்டது, காலங்கள் கரத்தில் இருக்கிறது என்றால் எல்லாம் அவருக்குரியது. அப்படிப்பட்ட அந்த ஜீவனை எனக்கென்று நான் அருமையாக நான் எண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. நமது வாழ்க்கையில ஆண்டவர் 2 பகுதி இருக்குதுங்க. ஒன்று இயல்பான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் போல தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நேச்சுரல் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, அது ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம ரட்சித்து ஸ்நானப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இப்போ 2 பகுதி இருக்குது நமது வாழ்க்கையில், கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில். ஒன்று நேச்சுரல் லைஃப், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த இரண்டுமே அவருடைய கிஃப்ட்டுங்க. இந்த உலகத்தில் நம்மை பிறக்க வைத்ததும் ஒரு கிருபை, நம்ம ரட்சித்தது அதை காட்டிலும் மேலான கிருபை. இது ரெண்டுமே கிஃப்ட் ஆஃப் காட். அப்படியானால் என் பிராணனை நான் யாருமே என்னணும், எல்லாம் அவர் கொடுத்தது. அதுக்கு சுருக்கம் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க பவுல். கலாத்தியர் 2:20 என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இப்ப நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்குது, எல்லாம் அவர் கொடுத்தது என்றால் என் பிராணனை அருமையாக என்னேன் அப்படின்னு சொன்னா, இப்படி ஆண்டவர் கொடுத்த ஜீவனை வாழ்வை எனக்குன்னு நான் வச்சுக்காம அதை நான் அவருக்கே கொடுக்கிறேன். இதாங்க ஸ்டேட்மெண்ட். ஐ கேன் ரிப்பீட் யூ சிஸ்டர் பிரதர், தைரியமா சந்தோஷமா சொல்றேன். இப்படி அவர் கொடுத்த வெகுமதியாகி இந்த ஜீவனை நான் எனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அதை நான் எனக்கு கொடுத்தாரே அவருக்கே கொடுக்கிறேன் என்று வாழ்ந்தவர் பரிசுத்த பவுலடி. இதுக்கு என்னங்க அர்த்தம்? எனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அவருக்குன்னு என்னங்க அர்த்தம்? என்னவென்றால் என் ஆசை, என் விருப்பம், என் திட்டம், தீர்மானம் எல்லாம் சுயநலமா இல்லை. என் ஆசை, விருப்பம், திட்டம் எல்லாம் என் விருப்பத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடாது.
என்னுடைய சித்தம், விருப்பம், திட்டமெல்லாம் இயேசுவின் விருப்பத்தையே நான் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படித்தான் நான் வாழ்கிறேன், வாழ வேண்டும். அதுக்கு பேர் தாங்க என் ஜீவனை அருமையாக எண்ணேன். ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். இயேசுவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஷார்ட்டா நீங்க புரியுற மாதிரி, நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் என்று சொன்னால் இதுதாங்க. என் ஆசை, என் விருப்பம், என் திட்டம் எல்லாம் எனக்கு இல்லை, எல்லாம் என் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அப்படி யோசிங்க. இந்த வருஷத்தில் நான் எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியுமா? நான் திட்டம் போட்டால் அது ஆண்டவருக்கு பிரியுமா? நான் செய்ததில் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் பிரயோஜனமா? ஆண்டவருக்கு பிரயோஜனமா? சபைக்கு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவத்துக்கு என்ன பிரயோஜனம்? என்னை ரட்சித்த அப்பனுக்கு என்ன பிரயோஜனம் என்று சிந்தித்து வாழ்கிற வாழ்க்கை. அதுக்கு தான் என் பிராணனை நான் அருமையாக எண்ணி. சுயநலமுள்ள மக்களை பாருங்க, இந்த செல்ஃபிஷ் மக்களை பாருங்களேன். ஓடி 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 வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலை வேலை வேலை, வியாபாரம், அது இது ஓடிக்கிட்டு இருப்பான். சம்பாத்தியம் பண்ணி நிலத்தை வாங்குறது, வீட்டை வாங்குறது, வீட்டை கட்டுறது, வீட்டு மேலே வீட்டை கட்டுறதுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் வாழ்க்கையை கூட்டி கழிச்சு பாருங்க, அங்கே சமாதானம் இருக்காது. சுயநலம் உள்ளவர் வாழ்க்கை அவருக்கும் பிரியம், அடுத்தவருக்கும் பிரியம் இருக்காதுங்க. ஆனால் தன் ஜீவனை அருமையாக எண்ணாத கிறிஸ்தவனின் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியம், அடுத்தவருக்கு பிரியம், சபைக்கு பிரியம், எல்லாருக்கும் பிரியம். இல்ல கையை வரிச்சால லோயா அப்படி வாழணும். பவுல் சொல்ற இன்னொரு வார்த்தை, 1 கொரிந்தியர் 10:32 கொஞ்சம் வாசிக்கல. 1:10:32. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. என் பிரயோஜனத்தை நான் தேடல, என் ஜீவனை அருமையா என்னாத்தனால என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகர் பிரயோஜனத்தை தேடி எல்லாருக்கும் எல்லாம போடுறேன். அதை விசுவாசிகள் சொல்றாங்க. அதே 10:24 சொல்லுவார் பாருங்க. 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறனுடைய பிரயோஜனத்தையே தேட கடவன். கிறிஸ்துவ சொல்றாரு. இந்த வருஷத்துல நம்ம எனக்கு எனக்கு எனக்குன்னு வாழாம அடுத்தவருக்கு நான் எப்படி பிரயோஜனமா இருக்க முடியும்? அப்படி வாழணுங்க. இந்த வருஷத்துல நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. இனி நான் எனக்கு என்ன கொடுத்தார், எனக்கு என்ன ஆண்டு கொடுத்தார்ன்றதை நிறுத்துங்கோ. இனி நான் என்ன ஆண்டுக்கு கொடுக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் இனி நான் ஆண்டவுக்கு நான் எதை செய்ய போகிறேன், என்ன கொடுக்க போகிறேன் என்று தீர்மானம் பண்ணி இந்த வருஷத்தில் ஓட தொடங்கணும். நாம் அடுத்தவருக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் வாழணும். ஹல்லேலூயா. என் பிராணன், மை லைஃப். 2வது வார்த்தை வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். என் ஓட்டம், மை கோர்ஸ், என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். ஆணி கொண்டு அரைஞ்ச மாதிரி இந்த வார்த்தைலாம். என் ஓட்டம், தன் ஓட்டத்தை ஓடி சந்தோஷமா முடிக்க விரும்புகிறாரு. I might finish my course with joy. பரிசுத்த பவுலடிகள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயமாக பார்க்கிறாரு. ஓட்டப்பந்தயம், அத்லெட்டிக், ஒரு ஓட்டப்பந்தயமாக பார்த்து தன் நிருபங்கள்லாம் அப்படியே எழுதுவாருங்க. நிறைய இடத்துல எழுதுவாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைனா அது ஒரு ஓட்டப்பந்தயம்பா அப்படின்னு திரும்ப திரும்ப எழுதுவாருங்க. குறிப்பா 1 கொரிந்தியர் 9:24 24-27 வரையிலும் அது போய் வாசித்து பாருங்க நீங்கள் வீட்டில். பிலிப்பியர் 3:12 12, 13, 14. அப்புறம் 2 தீமோத்தேயு 4:7 7. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது ஒரு ஓட்டப்பந்தயம்,
அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஓட்டப்பந்தய வீரர்களே நானும் வருவேன் என்றது அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம வாசி, ஓட்டப்பந்தய வீரர்களே நானும் வருவேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். அதில் ஓடுகிற ஓட்டப்பந்தய வீரர்களிலே நானும் ஒருவன் அப்படின்னு என் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்க நான் விரும்புகிறேன். அன்றைக்கு இருந்த உலகத்தில் கிரேக்க அந்த கிரீக் கல்ச்சர் உலகங்கள், அதில் நிறைய விளையாட்டுகள் இருந்தது. விசேஷமான விளையாட்டு, மல்யுத்தம் இருந்தது, இப்படி ஓட்டப்பந்தயம் இருந்தது, இப்படி நிறைய விளையாட்டு இருந்தது. அது அந்த இந்த ஓட்டப்பந்தயம் ரொம்ப விசேஷம் இல்லை. அதில் குறிப்பாக ஒலிம்பிக் அவர் காலத்திலே இருந்திருக்குங்க. அந்த ஒலிம்பிக் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. அவர் காலத்திலே ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் ரொம்ப விசேஷம். அப்புறம் இன்னொரு ஓட்டப்பந்தயம் இருந்ததுங்க, இஸ்துமேயின் அப்படின்னு ஒன்று. இஸ்துமேயின், ISTHUMIAN, இஸ்துமேயின், அப்படி ஒரு விளையாட்டு இருந்தது. அது குறிப்பாக கொரிந்து பட்டணத்தான் ரொம்ப விசேஷம். கொரிந்து பட்டணத்து விசேஷமான விளையாட்டு. அதுக்காகத்தான் கொரிந்திருக்கு அதை எழுதுறாருங்க. ஓட்டப்பந்தயத்தை குறித்து எழுதும் பொழுது கொரிந்திருக்கு தான் சொல்லுவார். அதான் 1 கொரிந்தியர் 9:24 சொன்ன பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஏன் எழுதுறாருன்னா, அந்த இஸ்துமேன்னு ஓட்டப்பந்தயம் ரொம்ப விசேஷம், ஆகவே தான் ஓட்டப்பந்தயத்தை விசுவாசிக்கு ஆதாரம் எழுதுறாருங்க. இப்போ என்னங்க சொல்லுது அது? 1 கொரிந்தியர் 9 24, 25 வசனத்தை வாசிங்களேன். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னு கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அங்கதான் அந்த இஸ்துமையின் ஓட்டப்பந்தயம் இருந்தா அப்படி எழுதுறாரு. அந்த காலத்தில் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னா எல்லாம் ஓட முடியாதுங்க. எல்லாருக்கும் அலோடு கிடையாது. கிரேக்க குடிமகனா இருக்கணும், கிரேக்க சிட்டிசன் பெற்றுக்கணுமே, சிட்டிசன்ஷிப். இப்போ கிரேக்க குடிமகனா இருக்கிறவன் தான் அதில் கலந்துக்க முடியும், வேற யாரும் கலந்து கொள்ளவே முடியாது. நம்பர் 1. இப்போ பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை இப்படி ஓட்டப்பந்தயம் சொல்றாருன்னா, இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்களுக்கும் தகுதி வேண்டும். அன்றைக்கு ஓடினவர்களுக்கு கிரேக்க கலாச்சாரத்தின்படி கிரேக்க குடிமகனா இருக்கணும். இந்த கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுக்கு அவன் பரலோக குடிமகனா இருக்கணும். அல்லேலூயா, ஆமே. ஹெவன்லி சிட்டிசன்ஷிப். அவன் பரலோக குடிமகனாக இருந்தால் தான் இந்த கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியும். அவன் தாங்க ஓட்டப்பந்தய வீரர், அவன் தாங்க கிறிஸ்தவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்ம ரட்சிக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அதுதான் சிட்டிசன்ஷிப்பு. அதான் யோவான் 1:12 இல்லைங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பரலோக சிட்டிசன்ஷிப் எவன் பெறான்னா, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான். ரட்சிக்கப்பட்டவன் தான் சார் பரலோக குடிமகன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்படுகிறோமோ, பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தை மூழ்கி ஞாசம் எடுத்து வெளியேறோமோ, அன்னைக்கு ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுது, நம்ம பேர் எழுதப்படுது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்தானம் பெற்றவன் பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவர்கள் தான் பரலோக குடிமக்கள்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் கிறிஸ்தவ ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய தகுதி பெற்றவர்கள். கவனிக்கணும், யாராகிலும் ஞானஸ்தானம் எடுக்காம ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார், உங்களுக்காகத்தான் பேசுகிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடக்கூடிய தகுதி நமக்கு வேணும்னா அது ரட்சிப்பில் தொடங்குகிறது. அந்த பரலோக குடிமகனாக இருந்தால் தான் ஓட முடியும். அந்த கிரேக்க ஓட்ட பந்தயத்தில் கிரேக்க குடிமகன், இந்த பரலோக ஓட்ட பந்தயத்தில் பரலோக குடிமகன். அல்லேலூயா. இங்கே இருக்கிற அத்தனை நான் விசுவாசிக்கிறீங்க பரலோக குடிமகனாக இருக்கீங்க. ஹெவன்லி சிட்டிசன்ஷிப் பெற்றிருக்கீங்களா? கையை உயர்த்து காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ண 3வது வாரம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட போகிறோம். பரலோக குடிமகனை சேர்க்கறதுக்கு பேர் எழுத போகிறோம். இன்னைக்கு கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு பேரை கொடுத்துட்டு போங்க.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நம்ம எல்லாம் அப்படி ஆண்டவர் பரலோக குடிமகனாக வைத்து இந்த ஓட்ட பந்தயத்தை ஓடக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. அப்ப எஜமா எத்தனை இறக்கம். நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா தோத்திரம் பண்ணுங்க சார். அந்த கிரேக்க ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவனுக்கு முதல்ல வர்றவனுக்கு தான் பரிசு. இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுற எல்லாருக்கும் பரிசு. ஹல்லேலூயா. ஓடி முடிக்கிற அத்தனை பேருக்கும் பரிசு. ஹல்லேலூயா. அவன் கொடுக்கிற பரிசு ஒரு விதமான இலையில செய்யப்பட்ட பச்சை கிரீடம். ஒரே நாள்ல வாடி போயிடும். அப்பா நமக்கு கொடுக்குது வாடாத கிரீடம். ஹல்லேலூயா. அழியாத கிரீடம், மகிமையின் கிரீடம், மாசற்ற கிரீடம், ஜீவ கிரீடம். அப்படிப்பட்ட ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்களாய் கர்த்தர் நம்ம செலக்ட் பண்ணார்னா கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவனுக்கு ஒரு ட்ராக்கை கொடுப்பாங்க. இந்த ட்ராக்கில் தான் ஓடணும். ட்ராக்கை மாறினா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான். டிஸ்குவாலிஃபைடுங்கிறது ரொம்ப துக்கமான விஷயம். அப்படி ஆண்டவர் நமக்கென்று ஒவ்வொருவருக்கென்று ஒரு ட்ராக்கை நியமிச்சிருக்காரு இந்த ஓட்ட பந்தயத்தில். கவனிக்கணுங்க, பியூட்டிஃபுல் சப்ஜெக்டுங்க இதெல்லாம். ஓட்ட பந்தயங்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக்கை நியமிச்சிருக்கிறார். அதில் தான் நம்ம ஓடணும் என்று சொன்னால் அடுத்தவனை பார்த்து நம்ம ஓடக்கூடாது, பின்னாடி திரும்ப ஓடக்கூடாது. ஓட்டப்பந்து எவனாகிலும் அடுத்தவனை பார்த்துட்டு ஓடுவானா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவன் நேராக அந்த லக்கு தான். அடுத்தது பின்னாடி திரும்பி எவன் பின்னாடி வரான் பார்ப்பானா? அதையும் பார்க்க மாட்டான். பின் திரும்பியும் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க மாட்டான். தான் ட்ராக்கிலேயே ஓடுவான். அவன் கோல் எல்லாம் பரிசு பொருள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதாங்க. இந்த வருஷத்தில் யாரையும் பார்க்காதீங்க, யாரோடு ஒப்பிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை தேவன் நியமித்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பாதையில் தான் நம்ம ஓடணும். ஐயோ அவனை போன இல்லை, இவனை போல இல்லை, அவங்கள போல இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன் என்று யாரையும் பார்க்காதீங்க. அடுத்தவனை பார்த்தா தாங்க பிரச்சனை நமக்கு. அடுத்தவங்களை பார்த்தா தாங்க பிரச்சனை. அடுத்தவனை பார்க்க ஆண்டவர் மட்டும் பாடுங்க, உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமே. பேதுரு கேட்கிறாருங்க, மத்தேயு 19 அதிகாரம், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி? அதுக்கு அப்பா 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமே சொல்றாருங்க. ஒரு திராட்சை தோட்டத்தான் இருந்தது. அதில் வேலை செஞ்சு வேலைக்கு எஜமா ஆளை அமுத்துனா. ஆக முன்னே வந்தவங்க காலிலேருந்து மாலை வரை வேலை செஞ்சாங்க, ஒரு பணத்தை கூலி பெற்றாங்க. 11ஆம் மணி வேலைக்கு, அதாவது கடைசி 1 மணி நேரத்துக்கு வந்தவனும் இருந்தான், அவனும் ஒரு பணம் கூலி பெற்றான். முன்னே வந்தவெல்லாம் கேட்குறான், நான் காலிலேருந்து கஷ்டம் நஷ்டம் உஷ்டம் அதெல்லாம் பார்த்துமே, எங்களுக்கும் அவனுக்கும் ஒரே பணமானு கேட்டான். அதுக்கு எஜமா சொல்கிறாரு, நான் தயால பிரபா இருக்கிறேன், நீ ஏன்பா வன்கண்ணா இருக்கிற? நான் என் பணத்தை கொடுக்குறது ஏன் இஷ்டம், உனக்கு என்ன? ஓ நீ உன் வேலையை பார்த்துட்டு போவா, மைண்ட் ஒரு பிஸ்னஸ் போன்ட்டாருங்க. இப்போ என்ன பிரச்சனைங்கன்னா, முந்தி வந்தவர்கள் எஜமான் மேலே ஏன் கசந்து கொண்டான்? அடுத்தவனை பார்த்ததுனால தான். இவனுக்கு கொடுக்க வேண்டியது எஜமான் கொடுத்துட்டாருங்க. அடுத்தவனை பார்த்தனால இப்போ பிரச்சனை பாருங்க. எஜமான் மேல் கசந்து கொண்டு துக்கத்தோடு போனான். ஆகவே தான் சொல்லுகிறேன், உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ஆண்டு நமக்கு நியமிச்சிருக்கிறார். அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுங்க, அந்த ட்ராக்கில் ஓடுங்க. அடுத்தவரை பார்க்காதீங்க, பின்ன திரும்பி பார்க்காதீங்க. இப்படி ஓடனா உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். அதில் கையை உயர்த்தியால லூயா. ஆமே. நாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் இயேசு 2 ட்ராக் இருக்குங்க. ட்ராக் 2 இருக்குது. அதான் மத்திய 7ஆம் அதிகாரம், நீங்கள் 13-14 வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். விசாலமான வாசல், கேட்டு போகிற விசாலமான வாசல், ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வாசல். 2 ட்ராக் இருக்குது நமக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டிலிருந்து நமக்கென்று ஒரு ட்ராக்கை தேவன் நியமிக்கிறார். அதுதான் இடுக்கமான வாசல். நிந்தை, அவமானம், போராட்டம், நெருக்கம், உபத்திரம் இந்த பாதை. ஆனால் முடிவு மகிமையா இருக்கும், ஜீவனா இருக்கும், பரலோகம் இருக்கும். அப்படித்தான் நம்ம ட்ராக்கை அமைத்து நம்ம ஓட வைக்கிறாருங்க இல்லையா? விசாலமான வாசல், ரொம்ப சந்தோஷம், சமாதானம், பொழுதுபோக்கு, அது இது எல்லாம் நல்லா இருக்கும்.
ஆனா முடிவு நரகம். அந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு நம்ம எல்லாம் காப்பாற்றி நெருக்கமான வாசலா இருந்த வழியா நமக்கு ஒரு ட்ராக்கை நியமித்து நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் முடிவு மகிமையா இருப்பதற்கு. இல்லை கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு நியமித்த பாதையிலே பொறுமையாய் ஓடக்கடுவோம். எபிரேயர் 12:1 வாசிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் வசனம் அது. இதுக்கு இணையான வசனம் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டம் பாத்தீங்களா? கவனிக்கணுங்க. நம்ம He assigns a track. நமக்குன்னு ஒரு பாதையை அவர் நியமிச்சிருக்கிறாரு. வாலிப தம்பி தங்கச்சி உங்களுக்கு சொல்றேன், நான் கவனிக்கணும். அந்த பையனை மாதிரி எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவனை போல பைக் இல்லை, அவனை போல மொபைல் இல்லை. நான் ஏன் தான் அந்த வீட்டில் பிறந்தனோ தெரியல, இன்னத்துக்காகத்தான் என்னை பெற்று எடுத்தாங்க தெரியல. ஒரு நாள் வாயை திறந்து அப்படி சொல்லக்கூடாது. நீ அப்பா அம்மாவை கவனிக்கணும். நீ வாயை திறந்து சொல்லக்கூடாது. சில சகோதரிகளும் சொல்லுகிறேன், ஐயோ எங்கள் அப்பா அம்மா கூட தள்ளிட்டாங்கங்க, நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன். வாயை திறந்து சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த புருஷன், தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் ட்ராக் அதுதான் சார். இதான் ஒன்றுங்க, இதாங்க ஃபேக்ட்டு, இதாங்க உண்மை. சும்மாலாம் ஒரு இடத்துல வைக்க மாட்டார். தலைமுடியே அவர் சித்தம் இல்லாமல் கீழே விடாதுன்னா உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரு வீட்டில் கொண்டு வந்து வச்சு இத்தனை நெருக்கம் இருந்தாலும் கொண்டு வச்சுக்காரன் சும்மா பாருங்களாங்க. ஒரு நாள் கிடையாது. எல்லாம் தேவன் உமக்கு நியமித்த ட்ராக். ஹல்லேலூயா. அது நெருக்கமாக இருந்தாலும் பாடா இருந்தாலும் அதில் பிரவேசித்து ஓட முயற்சி பண்ணுங்கள். முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம குடிமகனாக வைத்து ஒரு ட்ராக்கை நியமித்து அதில் நம்ம ஓட வைக்கிறார். அப்போ அடுத்துன்னு பார்த்து ஓடாத, பின்னாடி திரும்பி ஓடாத. கோல் பந்தய பொருள் அப்பா இயேசு முகத்தை பார்த்து ஓடுங்க. சில நிபந்தனைகளும் இந்த ஓட்ட பந்தயத்தில் இருக்குங்க. அதான் 12:1 வாசிக்கிற இல்லை. பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுங்கள். பாரமான யாவை என்னால் எக்ஸசிவ் வெயிட், தேவையில்லாது. ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறான்னா அவன் தேவையில்லாத தூக்கிட்டு ஓடுவானாங்க? சொல்லுங்க. நீங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்து போகும்போது தான் கிறிஸ்டியன் மூட்டை மாதிரி சுமந்துக்கிட்டு ட்ரெயினில் போகும், பஸ்ஸில் போகும். ஓட்டப்பந்தயத்தை ஓடுறோம் அப்படி சுமந்துட்டு போவானா, இல்லை ஸ்கூல் பிள்ளை முதுகில் சுமந்துட்டு போகிறாங்க பாருங்க. ஓட்டப்பந்தய வேறு எங்கன்னா அப்படி ஓடுறதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சொல்லுங்க. எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக ஓடணுமோ அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக ஓடுவான். இன்னைக்கு மோசமாக வெயிட்லெஸ்ஸாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நோக்கம்? பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொன்னால் என்ன சார்? எக்ஸசிவ் வெயிட், தேவையில்லாத இடனா என்னது அது என்றால் பிலிப்பியர் 3:13 3:13. சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை அதுதான் சார் எக்ஸசிவ் வெயிட். என்ன சார் பின்னானே மறந்துன்னா, கடந்த வருஷத்துல நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், நஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், மறக்க முடியாத மனக்காயங்கள், சிலரால் ஏற்படுத்தப்பட்ட மனக்காயங்கள், எதிர்பார்த்தது கிடைக்காம எதிர்பார்த்து மாறாய் நடந்துவிட்ட தோல்வி, நஷ்டம், ஏமாற்றமான வாழ்க்கை, குடும்பம். இதான் சார் பின்னானவை. இதை நினைச்சிட்டே இருக்கிறவர்ல நீங்க ஓட முடியாதுங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டானே, அப்படி பண்ணிட்டாலே, அப்படி நினைச்சு இப்படி நினைச்சேன், என்னை இப்படி மனக்காயப்படுத்திட்டாங்களே, கடந்த வருஷனுடைய உழைப்பெல்லாம் வீணா போயிருச்சே என்று நினைக்கிற பின்னானவைகள். இதையே நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஓட முடியாது. இதுதான் எக்ஸசிவ் வெயிட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை நிந்தைகள், அவமானம், யாரால எப்படி நடந்திருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு மறந்து விட்டு ஆண்டவரை பாருங்க, ஓடுங்க. உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும்.
ஹல்லேலூயா. யோசேப்புக்கு நல்லா தெரியுங்க. ஆகவே தான் பிள்ளைகளுக்கு பேர் வச்சாரு பாருங்க, மனாசே எப்பிராயிம். என்ன சார் அந்த பேருக்கு அர்த்தம்? என்ன பேருக்கு அர்த்தம்? தேவன் என் தகப்பன் குடும்பத்தை மறக்கும்படி செய்தார். அவர் சந்தோஷமா இருக்கும் பொழுதெல்லாம் சகோதரன் பண்ண துரோகம் நினைவுக்கு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. அவரால் ஆண்டவன் நியமித்த ட்ராக்கில் ஓட முடியல. ஜெபம் பண்றாரு. ஆண்டு ஒரு நாள் மறக்கும்படி செய்தார். அதுக்கு தான் பேர் வைக்கிறார், தேவன் மறக்கும்படி செய்தார். மறந்த பிறகு அந்த தேசத்தில் பலிகப்படுறார். அதான் ஒருத்தனுக்கு கனி என்று பேரும், இன்னொருத்தனுக்கு தேவன் மறக்கும்படி செய்தான் வைக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது இது இருந்தால் ஓட முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், சில பெற்றோரே பிள்ளைகள் கவனம், சில பெற்றோரை உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கலாம். அதை நினைச்சு நீங்கள் ஓடுறது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. சில பிள்ளைகள் நன்மை பெற்ற நீங்கள் வளர்த்து எடுத்த பிள்ளைகள் உங்களை கவனிக்காம உதாசீனம் பண்ணி துச்சமா எண்ணி அற்பமா எண்ணி அவன் மட்டும் நல்லா இருக்கலாம். இந்த நினைப்பு பேரண்ட்ஸுக்கு தாங்கிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓட்டம் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் சொல்ற, அன்னைக்கு பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு பின்னானைகளை தள்ளிவிட்டு மறந்து ஓடுங்கள், உங்க ஓட்டம் ஜெயமா. இப்படி அநேக தடைகள், பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவங்கள், அதுதான் ரொம்ப மோசம். என்ன சார் நெருங்கி நிற்கிற பாவம்? எதெல்லாம் விட்டு வந்தோமோ அவைகள் மறுபடியும் உங்களை வஞ்சிப்பதுக்கு வந்து நிற்கும் முன்னாடி, போயிடாது. எதனாவது ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் போயிடும், ஒரு பிரச்சனை இல்லை. இது நம்ம மைண்ட் என்ன கம்ப்யூட்டராங்க. ஒரு சுவிட்சை போட்டு ஆன் ஆகிறதுக்கும் இன்னொரு சுவிட்சை போட்டு ஆஃப் ஆகுறது மைண்ட் என்ன கம்ப்யூட்டரா? நோ. எதை விட்டு வந்தோமோ அது வரத்தான் செய்யும். தினந்தோறும் அல்லது மாதந்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை ஜிங்குன்னு ஆடத்தான் செய்யும். புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே ஓ ஐ அம் ஹோலி, இனி இந்த பிரச்சனை வராது, பாடுகளே வராது, அல்லே லூயா ஆமான்னு மொத்தம் ஜிங்குன்னு ஒன்று ஆடும் வந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கும். அதுதான் நெருங்கி நிற்கிற பாவங்கள், உன்னை வீழ்த்தும்படிக்கு ஆக பல நிலைகளில் வஞ்சிக்கிற டிசீவிங் ஸ்பிரிட். அது நீங்களே யோசனை பண்ணி, இவைகள் ஓட்ட தடை பண்ணிடும். ஆகவே சில பாவங்களை குறித்து கவனமாக இருக்கணுங்க, பாவத்தை குறித்து கவனமாக இருக்கணுங்க. உங்களை வீழ்த்தக்கூடிய சக்திகள், உங்கள் ட்ராக்கில் ஓடாதபடி ஓட்டத்தை தடுக்கக்கூடிய சக்திகள், அது மனுஷனாக இருக்கலாம், மனுஷியாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இந்த வருஷத்தில் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறோமா கிறிஸ்து இயேசுவையே நோக்கி unto Jesus. எல்லாம் கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. My course, என் ஓட்டம். நம்ம ஓட்டம் எப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. நம்ம சும்மா ஓடப்படாதுங்க. ஆகவே என் ஓட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கிறிஸ்தவ அது ஒரு ஓட்டப்பந்தயம். அதில் கவனமாக ஓடுங்க. தடை பண்ணுறது எந்த சக்தி இடந்துடாதீங்க. ஆண்டவர் இயேசுவையே நோக்கி பார்த்து ஓடுங்கள். ஹல்லேலூயா. ஆமே. மூன்றாவது வார்த்தை, அதே வாசிங்க மறுபடியும். ஆகிலும் அவையில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என் ஊழியம், மை மினிஸ்ட்ரி, என் ஊழியம். இந்த மூணாவது வார்த்தை, என் பிராணன், என் ஓட்டம், என் ஊழியம். நான் கர்த்தரிடத்தில் பெற்ற என் ஊழியம். அந்த என் ஊழியங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை நியமித்தார் என்பது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் இருக்குங்க. தீமோத்தேயுக்கு ஒரு ஊழியம், பவுலுக்கு ஒரு ஊழியம், தீத்துக்கு ஒரு ஊழியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம். தீமோத்தேவின் ஊழியம் பவுலுக்கு அல்ல, பவுலின் ஊழியம் தீமோத்துக்கு அல்ல. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்து நிறைவேற்றுகிறார். அந்த ஊழியத்தை தான் சொல்றாருங்க, என் ஊழியத்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நான் பெற்ற என் ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஊழியத்தை பொறுத்தவரையிலுங்க நம்ம தான் பேசிக்கிறோம், அது பெரிய ஊழியம்,
இது சின்ன சாதாரண ஊழியம். அவங்க 2000 3000 பேர் வராங்க, பெரிய ஊழியங்க. 100 பேர் வராங்க, ஒரு சின்ன ஊழியம். சின்ன ஊழியக்காரரு, பெரிய ஊழியக்கார். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவருக்கு முன்பாக சின்ன ஊழியம் இல்லை, பெரிய ஊழியம் இல்லை, எல்லாம் ஒரே ஊழியம் தாங்க. ஆமே. இது பெரிய சபை இருந்தாலும் பெரிய ஊழியம், பெரிய ஊழியக்காரனா? கர்த்தருக்கு முன்பாக யார் சார் பெரிய ஊழியம்? இது பெரிய ஊழியக்காரன்? அவருக்கும் ஒன்றும் கிடையாது. சில இது முக்கியமான ஊழியங்க, இது அவ்வளோ முக்கியம் இல்லை, அதுவும் தப்பு. இம்பார்ட்டன்ட் அன்இம்பார்ட்டன்ட் அப்படி ஊழியத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக மிக முக்கியமான ஊழியங்கள் தான். ஆமே. எல்லா ஊழியமும் அவருக்கு பெரிய ஊழியம் தான், எல்லா ஊழியமும் மிக முக்கியமான ஊழியங்கள் தான். இதை நல்ல இருதயத்தில் எழுதணும். அவர் பெரிய ஊழியக்காரருங்க, தப்பு அப்படின்னு யாரும் கிடையாது. ஒரு பெரிய ஊழியக்காரன் சொன்னார் ஆண்டவரே? ஒரு நாள் சொல்லியே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அப்படி கவனிங்க. அங்க 3 பேரை பார்க்குற விசேஷமா, அனனியா, பவுல், அப்புறம் அடையாளம் தெரியாத சிலர். 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அனனியா ஒரு அடையாளம் வந்தாருங்க, பவுல் ரட்சி வழிநடத்தினார், ஞானஸ்நானம் போயிட்டாரு. மறைந்திருந்த சாதாரண ஊழியக்கார மாதிரி தெரியும், ஆனால் பெரிய பவுலையே வழிநடத்தினாரே. பவுல் பெரிய ஊழியக்காரர் தாங்க, ஆனால் அவரை காப்பாத்துறது யாருங்க? நீங்கள் 9ஆம் அதிகாரம் 25 கொஞ்சம் வாசிங்க. இப்ப எது பெருசுன்னு பாருங்க. நீ 9:25. சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். அனனியா பேர் தெரியுது, ஊரு தெரியுது, உருவம் தெரியுது. பவுல் ஊரு பேரு எல்லாம் தெரியுது. ஆனால் பவுலை பாதுகாத்து மதில் வழியா கூடையில வைத்து இறக்கிவிட்ட அந்த கைகள் யாருடையது? அந்த ராஜாவின் கைக்கு தப்புவித்து பவுலை பாதுகாப்பதற்கு ராத்திரியிலே மதில் மேல் இருந்து கூடையில வைத்து இறக்கி விட்டார்களே, கூடையின் கயிறை பிடித்திருந்தார்களே. அப்படி கூடையின் கயிறை பிடித்திருந்த அந்த கைகள் யாருடையது? இன்னும் யாருக்கு தெரியும். ஆனால் ஒரு பெரிய பவுலை காப்பாற்றின அற்புதமான கைகள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க பேர் ஊர் தெரியாம இருக்கலாம், ஆனால் மறைந்திருந்து இந்த திருச்சபைக்காக, இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. உங்க ஊழியம் கர்த்தருக்காக பெரிய ஊழியம்தான். ஹல்லேலூயா. ஆமே. இப்படி பவுல் சொல்ற, என் ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. முதல்ல சொன்னாரு, அவரது ஜீவன் கர்த்தர் தந்த ஈவன் சொன்னாரு. ரெண்டாவது, அவரது ஓட்டம் கர்த்தர் ஒழுங்கு செய்த ஓட்டம்னு சொன்னாரு. இப்போ சொல்றாரு, அவர் ஊழியம் கர்த்தர் கொடுத்த ஊழியம். இங்கே செய்கிற எல்லாருக்கும் சொல்றாரு, எல்லா ரிசப்ஷன் டீமாக இருக்கட்டும், ப்ரேயர் டீமாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், வாலண்டியர்ஸு, யூத்து தலைவர், யாருக்கிட்டுங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற இன்றைக்கி வார்த்தை, கர்த்தர் சொல்கிறார், நீ அப்படி ஏற்றுக்கணுங்க. இது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம். இது பாஸ்டர் கொடுத்தது இல்லை, யாரும் கொடுத்தது இல்லை, ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்தது. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை இப்போதைக்கு நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க, உண்மையாயிருங்க. சோத்திர ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பெரிய ஊழியத்தை தருவார், உங்களுக்கு விசாலமான ஊழியத்தை தருவார். ஹல்லேலூயா. என் ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், ஆனால் உண்மைதான் ரொம்ப முக்கியம். ஃபெய்த்ஃபுல்னஸ். எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, அதில் உண்மையாக இருக்கணும். உண்மையாக செய்யுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கொஞ்சத்தின் மேல் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். நிச்சயமா. எந்த காரணத்தை முன்னிட்டும் தேவ பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை இழந்துடாதீங்க. இந்த வருஷத்தில் இன்னும் ஊழியத்தை தீவிரப்படுத்தணும். பாஸ்டர் பார்க்குறாரு, அவங்க பார்க்க, அதெல்லாம் வேண்டாங்க. நமக்கு கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் கொடுத்த ஊழியம். இன்னும் எந்த ஊழியமே செய்யலையா? இன்னும் ஊழியத்தை செய்ய தொடங்குங்கள். ஏதாவது ஒரு ஊழியம் ஆண்டவருக்காக. சோத்திரம் சொல்றார், அதை நான் முடிக்கவர் என் ஊழியம் என்றால் ஈச்சரிய உரிப்படி. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பாதை போல எல்லாருக்கும் ஊழியம் இருக்கு. அந்த ஊழியத்தை இதுவேளை செய்யாத இருந்தா இனி செய்ய தொடங்குங்கள். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முடியும் போது இந்த காங்கிரேஷன் டபுளா மாறணும். மாறுமா மாறாதா? மாறும். நான் விசுவாசிக்கிறேங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சந்தோஷமா நல்ல விசுவாசம். இது அப்படியே டபுளா மாறணும். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாங்கின இடத்துல அங்கதான் நமக்கு புது வருஷ ஆராதனை.
Praise the Lord. அங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. அங்கே நூற்றுக்கணக்கான கார்கள் நிறுத்தக்கூடிய இடம் இருக்கிறது. சோத்திரம். அடுத்த வருஷம் அங்கேதான் நமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு கொடுத்த ஊழியத்தை நாம் செய்தால் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம். ஒரு விஷயத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையானது. இந்த வருஷம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியம் இருக்குன்னு. என்ன சார் ஒவ்வொருத்தர் ஊழியம்? ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த வியாபாரம், இது எல்லாமே ஊழியம் தாங்க. புரியுதுங்களா? எல்லாமே அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். எபேசியர் 6:5-8, கொலோசியர் 3:22, 1 தீமோத்தேயு 6:2. இதெல்லாம் என்ன சொல்லுது? எஜமானுக்கு வேலை செய்கிற வேலைக்காரனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், எஜமானாக இருக்கட்டும், எல்லாரும் அவரவர்கள் செய்கிறது ஊழியமாக சொல்லுதுங்க. அது வேதம். இந்த எல்லா இடத்துலும் ஊழியன்ற வார்த்தை வரும் உங்களுக்கு. எல்லாவற்றையும் ஊழியமாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இட் மீன்ஸ் ஆண்டவரோட ஊழியத்தை எப்படி பயபக்தியோடு நம்ம செய்யணுமோ அதை போல் நீங்கள் குடும்பத்தை நடத்தணும். கர்த்தர் ஊழியத்தை எப்படி உண்மைத்தமாக பயத்தோடு செய்ய வேண்டுமோ அதை போல் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கர்த்தர் ஊழியத்தை எப்படி கவனமாக பயத்தோடு செய்யணுமோ அதை போல உங்களுக்கு கொடுத்த உலக வேலை, வியாபாரம் எல்லாவற்றும் அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியமாக பயபக்தியாக செய்யுங்க. அதுக்கு பேர் தாங்க ஊழியம். இப்போ சொல்லுங்க, எல்லாருக்கும் ஊழியம் உண்டு. நான் சகோதரிக்கு இந்த வருஷத்தில் சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே உங்கள் குடும்பத்தை கட்டி சாட்சியாக நிறுத்துற மாதிரி பெரிய ஊழிய உலகத்தில் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு மைக்க பிடிக்குங்க, அன்னாரை போல இன்னாரை போல ஆடணும் போடணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. உங்கள் குடும்பத்தை கட்டி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து, பிள்ளைகளுக்கு செய்ய கடமை செய்து சாட்சியில் குடும்பம் நிறுத்துங்க. அதுதாங்க பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. எல்லா ஊழியத்தை அதுதான் பெரிய ஊழியம். அதுதான் உங்கள் கையில் கற்றுக் கொடுத்த ஊழியம். அதை சக்ஸஸாக பண்ணுங்க. உங்கள் குடும்பம் செழித்தால் சபை செழிக்கும், சபை செழித்தால் பட்டணம் செழிக்கும். பட்டணத்தை எழுப்புதுன்னா தேசத்தில் எழுப்புது. ஹல்லேலூயா. சொல்லனால சகோதரிகள் ஊழியம் வேண்டாம் நான் சொல்லலை. ஊழியம் தேவை. நீங்கள் நல்லா பாடணும், சுவிசேஷம் சொல்லணும், அதில் தப்பு கிடையாதுங்க. சோத்திரம். முதல்ல குடும்பம் தான் முக்கியம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் இயேசு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். மத்தேயு 20:28. இயேசு ஊழியத்துக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு அடிமை போல் வந்து ஊழியம் செய்தார். ஐயா, முடிந்தது என்று சொல்லி எல்லாரும் செய்து முடித்தார் இயேசு. அதைத்தான் பவுல் சொல்றார், நான் என் ஊழியத்தை செய்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த எல்லா காரியத்தையும் முடிக்கணுங்க. நம்ம முடிக்கக்கூடிய கிருபை தருவார். ஆகவே உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யுங்கள். பிராணனை அருமையை எண்ணாமல் நம்ம ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவர் ஆப்பிரிக்காவோட மிஷினரி. அவர் சந்திக்கும் போது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். 2 மாதம் தங்கியிருக்கிறார். அவர் ஒரு நாத்திகர், ஆண்டவர் அறியாதவர், ஏற்றுக்கொள்ளாதவர். 2 மாதம் இருந்துட்டு போயிட்டாருங்க. போனவர் ரட்சிக்கப்பட்டு ஞாபகம் எடுத்துட்டார். எப்படிப்பா நீ ரட்சிக்கப்பட்ட? டேவிட் லிவிங்ஸ்டன் கூட இருந்தார். அவர் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாரா? அந்த மனுஷன் தான். அவரோடு 2 மாதம் இருந்த காட்டில், அந்த குடிசையில் ஒரு நாளும் அவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லலை, சுவிசேஷம் சொல்ல ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன். அந்த இயேசு எனக்கு வேணும், நானே ஏற்றுக்கொண்டேன். ஜீவியமே நமது ஊழியமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா ஊழியத்தை காட்டிய பெரிய ஊழியம் நமது ஜீவியமே ஊழியமாக இருப்பதாக. இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த 3 வார்த்தை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? என் பிராணன், அப்புறம் என் ஓட்டம், என் ஊழியம். ஹல்லேலூயா.